Chapter 1 function lesson la நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் ஆல்காரிதம்னா என்ன, ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன், அதனோட டெஃபினேஷன்ஸ் என்ன, பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, பேராமீட்டர் டைப்பில் வந்து பேராமீட்டர் வித் டைப் வித்தவுட் டைப், இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது வந்து இந்த சாப்டர் 1 லெசனில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அல்காரிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேஜ் 2ல் கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கானது. ஃபார் எக்ஸாம்பிள் let us see an example to check whether the entire number is even or odd. ஸோ இதுக்கான ஆல்காரிதம் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த டாப்பிக்காக நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரை வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஆல்காரிதம் தான் இது. ஸோ இந்த ஆல்காரிதத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்காரிதம் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ கண்டிஷனாக ரெக்வயர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம கொடுக்க போகிற வேல்யூ எக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரீ கண்டிஷன். இது வந்து ஈவனுக்கான ஆல்காரிதம் தான். இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 லைன் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அடுத்த செட் ஆஃப் இது வந்து ஆடுக்கான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன ரெக்வயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரீ கண்டிஷன் ரெக்வயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுமே வந்துட்டு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈவன்லேருந்து ஆட் வந்து நம்ம கால் பண்ணுறோம், அண்ட் தென் அகெயின் ஆட்லேருந்து ஈவன் கால் பண்ணுறோம். அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம், ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணும்போது அது ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலாக கொடுக்குற ஒரு கான்செப்ட் தான் ரிகர்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே. ஸோ இந்த பர்டிகுலர் ஆல்காரிதமில் பார்க்கும்போது ஈவன் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது ஆடுன்ற வேற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, அகெயின் ஆட்லேருந்து ஈவன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கால் பண்ணும்போது இதுவும் ரிகர்ஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஈவன்லேருந்து நம்ம கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியலை. ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகி அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதனுடைய ரிட்டர்ன் இல்லாமல் அடுத்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அகெயின் திரும்ப அதே ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வரும்போது அதையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிகர்ஷன் சொல்லலாம். ஸோ இதுவும் ரிகர்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆல்காரிதம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ லெட் அப்படின்றது கீவேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஆர்இசி ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேமு. அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கோலன் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட ஈவன் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளாக வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இது வந்து ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம 2 வாட்டி கொடுக்கும்போது இந்த ஆப்ரேட்டர் வந்து ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் வருது, அண்ட் தென் ரிட்டன் ஈவன் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து இந்த 3 லைனுமே வந்துட்டு இந்த அல்காரிதம் ஈவன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கான எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் வந்து அது மட்டும் தான் இந்த அல்காரிதத்தில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆடுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் இங்கே லெட் அண்ட் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ஆர்இசின்னு போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஆடுன்ற ஃபங்க்ஷன் நேமு எக்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அதனோட பேராமீட்டர். அண்ட் தென் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர் ஈவன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அகெயின் ஈவன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 நம்ம கால் பண்ணுறோம். அண்ட் தென் ரிட்டர்ன் ஆட் அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஈவன் ஆர் ஆட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆல்காரிதம். ஸோ நமக்கு என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரை வந்து பாஸ் பண்ணி அதுலேருந்து ப்ரீவியஸ் நம்பர் வந்து ஆடுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். அகெயின் ஆட்லேருந்து அகெயின் திரும்ப ஈவனுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி டைம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த ரிட்டர்ன் வரும்போது அல்டிமேட்டாக கடைசியாக வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் அது வந்து ஈவனாக ஆடா அப்படின்றது தான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த ஆல்காரிதத்தை நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக C++ல் போட்டிருக்கேன். ஏன் வந்து C++ யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் 11th ஆல்ரெடி C++ படிச்சிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் C++ல் கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த ஆல்காரிதத்தையும் நான் உங்களுக்கு சைட் பை சைட் வைக்கிறேன். அண்ட் தென் ப்ரோக்ராமும் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கிறது C++ல. இந்த லைன்ஸ் வந்து நம்மளுடைய ஹெடர் ஃபைல்ஸ் அண்ட் தென் யூஸிங் நேம் ஸ்பேஸ் std கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் அப்படின்னு இந்த இது வந்து ஏன் கொடுத்துருக்கேன்னா ஒரு ப்ரோட்டோடைப். இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் லைனை. ஸோ ஏன் வந்து இது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நான் இந்த ஈவன் ஃபங்க்ஷனில் நான் ஆடுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும். அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ட் ஈவன் ஆஃப் இன்ட் நம் அப்படின்னு ஒரு நம்மன்னு ஒரு வேரியபிளை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ நம்ம எக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு 0 ஆர் ஆட் ஆஃப் நம் -1 அண்ட் ரிட்டர்ன் 1 கொடுக்குறேன். அண்ட் தென் ரிட்டர்ன் 0. ஸோ அகெயின் சேம் வே இதே மாதிரி தான் நம்ம ஆடில் இங்கே பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஈவன் ஆஃப் நம் -1 ரிட்டர்ன் 1 அண்ட் ரிட்டர்ன் 0. இன்ட் மெயினில் வந்துட்டு ஈவன் ஆஃப் 3 பாஸ் பண்ணுறேன். இங்கே நான் டேரெக்டாக 3 அப்படின்னு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். நீங்கள் எழுதும்போது வேணும்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. எக்ஸன் டிக்ளேர் பண்ணிவிட்டு சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டராக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ரிட்டர்ன் 0 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இன்ட் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரிட்டர்ன் 0. ஸோ இது வந்து ப்ரோக்ராம். இதை இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கிளியராக வந்து விஷுவலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 அப்படின்னும் போது என்ன வந்து உங்களுக்கு அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஆட் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம 3 கொடுக்கறதுனால இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஆட் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதே வந்துட்டு நம்ம இந்த ஈவனில் வந்துட்டு 4 கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். 4 பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருது அப்படின்ட்டு. இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ 4 அப்படின்னா உடனே நமக்கு 4 பாஸ் பண்ணும்போது ஈவன் அப்படின்னு வந்து நமக்கு டிஸ்பிளே வருது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு நம்மளுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராமும் ஆல்காரிதமும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டெப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் வந்து ப்ரோக்ராமும் வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்காரிதம் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு எசென்ஷியல் ஸ்டெப் எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் எழுதணும். மற்ற ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரோக்ராமாக எழுதும்போது எழுதிக்கலாம். ஸோ ஆல்காரிதம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், அதில் இஃப் கண்டிஷன் வந்து ஃபுல்லாக எழுதணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நாங்கள் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரிலாம் மட்டும் எழுதினா போதும். அது நீங்கள் ப்ரோக்ராமாக எழுதும்போது உங்களுடைய ஒரு C++ஆக இருந்தால் ஹெடர் ஃபைல்ஸு, ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பு, மெயின் ப்ரோக்ராம்ஸு, என்னெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மெத்தடு. இப்போ ஒர்க்கிங் வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டேவ் C++ல நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்ச ப்ரோக்ராம் தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டேவ் C++ எக்ஸிக்யூட் பண்ண உடனே வந்துட்டு கம்பைல் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்ட் மெயின் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஆன உடனே வந்து இந்த மெயினில் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்னா ஈவன் ஆஃப் 3 question mark and then cout even and colon cout odd. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்ன்றது நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம 11th நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணலாம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதும்போது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கால் ஈவன் ஆஃப் 3. இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக அதை பொறுத்து வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஈவன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆச்சுன்னா cout odd அதாவது ஆடுன்னு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் இங்கே விஷுவலாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈவன் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம் நம்ம மெயின் ப்ரோக்ராமில். ஸோ 3ன்ற வேல்யூவை வச்சு நான் ஒரு டெஸ்ட் டேட்டாவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3னா சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு. நீங்கள் எந்த டேட்டாவை வேணும்னாலும் பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் 3க்கு வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த 3 ஈவன் ஆஃப் 3 அப்படின்னு கால் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். கால் ஆகும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து இங்கேருந்து உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கும், கண்ட்ரோல் அந்த இடத்துக்கு போகும். இது வந்து ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஆரோ போடுறது வந்து உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறதுக்காக. ஸோ எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கோ ஈவன் ஃபங்க்ஷன் அங்கே போகும். ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கு ஈவன் ஆஃப் 3 இந்த இடத்துல உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷனில் 3ன்ற வேல்யூ வந்து பாஸ் ஆகும். இந்த 3ன்ற வேல்யூ வந்து இந்த நம்பரில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகும்போது உங்களுக்கு டபுள் ஈக்குவல் டு 0 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு செக் ஆகும். ஸோ நம்ம இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஸோ ஃபஸ்ட் டைம் ஈவன் ஆஃப் 3 அப்படின்னும் போது இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எங்கே போகிறது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் காலுக்கு போகுது. ஃபங்க்ஷன் காலில் இருக்க மெயின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ 3 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுறது. 3 ஈக்குவல் டு 0வானா ஃபால்ஸு. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது 2 ஆப்ரண்ட்ஸ் இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்த ஆப்ரண்ட்டுக்கு போகும் செக் பண்ணுறதுக்கு. எப்போ வந்து இங்கே ட்ரூன் வந்துடுதோ அப்போவே வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வந்திருக்கு. அதனால இப்போ அடுத்த ஆப்ரண்ட் வந்து ஆட் ஆஃப் 3 - 1 போகும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் காலாக இருக்கிறதுனால ஸோ இதை வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும். ஆட் ஆஃப் 3 - 1 அப்படின்னும் போது இங்கே வந்து 2ன்ற வேல்யூவோட கால் ஆகும். எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுதியிருக்கோம், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கண்ட்ரோல் போகும். ஸோ என்ன ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை என்ன வேல்யூ பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ன்ற வேல்யூ வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன செக் ஆகும் அப்படின்னா 2 நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணோம். 2 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ட்ரூன்னு வரும். ஸோ இந்த இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆண்ட் ஆப்ரேட்டர் வந்து எப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக எக்ஸிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட் எப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்போ வந்து இஃப் கண்டிஷன் வந்து உங்களுக்கு அடுத்த ஆப்ரண்டை செக் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். எப்பயுமே வந்து ஆர் ஆப்ரேட்டரும் ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஆர் ஆப்ரேட்டராக இருந்தால் ட்ரூ வர வரைக்கும் உங்களுக்கு அடுத்த ஆப்ரண்டை செக் பண்ணும். எப்போ வந்து ட்ரூ வருதோ அடுத்த ஆப்ரண்ட் செக் பண்ணாது ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு அது ரிட்டர்ன் 1 ஆர் 0வாக பண்ணிவிடும். அதே வந்துட்டு உங்களுக்கு ஆண்ட் ஆப்ரேட்டராக இருக்கும்போது ஃபால்ஸ்ன்னு வந்த உடனே வந்துட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆடில் இப்போது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு தான் வரும். 2 வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது. அதனால உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து உங்களுக்கு ட்ரூன்னு வரும். ஸோ அடுத்த ஆப்பரண்ட் பார்க்கும்போது இந்த ஆண்ட் ஆப்ரேட்டரில் அடுத்த ஆப்பரண்ட் வந்து ஈவன் ஆஃப் 2 - 1. ஸோ அகெயின் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் காலாக இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் காலாக இருக்கிறதுனால அகெயின் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஈவன் ஆஃப் 2 - 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஈவன் ஆஃப் 2 - 1 அப்படின்னும் போது ஈவன் ஆஃப் 1ன்னு தான் உங்களுக்கு கால் ஆகும். ஈவன் ஆஃப் 1ன்னு கால் ஆகும்போது அந்த உங்களுக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மள 1ன்னு வரும். ஸோ 1 டபுள் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணும்போது இது வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ அடுத்த ஆப்ரண்ட் செக் பண்ணோம். அடுத்த ஆப்ரண்ட் பார்க்கும்போது அகெயின் ஆர்டர்ன்னு இருக்குது. ஆட் ஆஃப் அகெயின் ஃபங்க்ஷன் கால் ஆட் ஆஃப் 1 - 1. ஸோ 1ன்ற வேல்யூவை 1 - 1 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வேல்யூ இங்கே இருக்கும் அப்படின்னா 0ன்னு ஆகிடும். ஸோ ஆட் ஆஃப் 0 அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் ஆகும். ஸோ இங்கேருந்து ஃபங்க்ஷன் கால் மறுபடியும் உங்களுக்கு எங்கே போகும்னா இங்கே போகும். ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆட் ஆஃப் 0 அப்படின்னு கால் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ஆட் ஆஃப் 0 அப்படின்னு கால் ஆகும். கால் ஆகும்போது அதில் இருக்க இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து 0 நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ 0 நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ். 0 நாட் ஈக்குவல் டு 0 ஃபால்ஸ் வந்த உடனே இது ஆண்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறதுனால ஸோ இது வந்து உங்களுக்கு ஆண்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறதுனால அடுத்த ஆப்பரண்டை வந்து உங்களுக்கு செக் பண்ணாது. இன்ஸ்டன்ட் செக் பண்ணாமல் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக உங்களுக்கு ஈவன் ஆஃப் இங்கே வந்து 0 - 1ன்னு வரும் இந்த இடத்துல. ஸோ 0 - 1ன்னா -1 ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு வந்து போகவே போகாது.
ஸோ போகாமல் இது ஃபால்ஸ்ன்னு வந்துட்டதுனால இங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ ஃபங்க்ஷன் கால் இந்த கால் எங்கேருந்து வருதோ அந்த இடத்துக்கு தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ஆட் ஆஃப் ஜீரோன்றது எங்கேருந்து வந்தது, இந்த ப்ரீவியஸ் ஆட் ஆஃப் 1 - 1லேருந்து வந்தது. ஸோ இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ பாஸ் ஆகும்னு பார்த்தோம்னா ஜீரோன்ற வேல்யூவை வந்து பாஸ் பண்ணும். ஸோ ஜீரோன்ற வேல்யூ பாஸ் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆர் ஜீரோ, ஜீரோனாலும் ஃபால்ஸ்ன்னு தான் அர்த்தம். இல்லை இங்கே ஜீரோன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த மெத்தட் வேணால் எடுத்துக்கலாம். ஜீரோவை வந்து நீங்கள் எப்பயுமே ஃபால்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஜீரோ வந்து ஃபால்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணலாம். அண்ட் ட்ரூவை வந்து நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னா 1க்கு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஜீரோ ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னும் போது அது 0 and 0 அப்படின்னும் போது அகெயின் வந்துட்டு உங்களுக்கு இங்கேருந்து வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும், இதனுடைய ப்ரீவியஸ் கால் வந்து ஈவனுக்கு ரிட்டர்ன் ஆகும், இந்த இடத்துக்கு இந்த ப்ரீவியஸ் காலுக்கு ரிட்டர்ன் ஆகும். இங்கே ஜீரோன்னு இருக்குது. ஸோ ட்ரூ அண்ட் ஜீரோ அப்படின்னும் போது அகெயின் இது வந்து அண்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜீரோ தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆகும்னா ஜீரோன்னு ரிட்டர்ன் ஆகும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்னால் ஜீரோ. ஸோ இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்னா உங்களுக்கு அகெயின் ஈவன் ஆஃப் 3 நம்ம எங்கே கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கு நம்ம வரும். ஸோ இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும் ஜீரோ. அதாவது ஈவன் ஆஃப் 3 இந்த இடத்துல ப்ரோக்ராமில் பாருங்கள், ஈவன் ஆஃப் 3 அப்படின்றது இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகும்னா ஜீரோ தான் ரிட்டர்ன் ஆகும். ஃபால்ஸ்ன்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ ஃபால்ஸ் அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த சி அவுட் ஆஃப் ஆட் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா ஆடுன்றது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு டெஸ்ட் டேட்டாவும் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஆல்காரிதத்தோட மெயின் டாஸ்க் இது. ஸோ இது வந்து ரிகர்ஷன் மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து நீங்கள் வேறு டேட்டா 4, 5, 6 அந்த மாதிரி போட்டு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ரிமைனிங் பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த டாப்பிக்கில் அதுக்கு கீழே வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. x to y and x1 to x2, x2 to y and x1 to xn and 2 till y வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஃபங்க்ஷன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸோட டைப்பை பொறுத்து உங்களுக்கு அவுட்புட் வந்து அதே டைப் தான் இருக்கும். இப்போ எக்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. The type x gives y is a type of a function that gets an input of type x and returns an output of type y. ஸோ என்ன டைப் நம்ம அக்செப்ட் பண்ணுதோ அந்த டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது தான் வந்து இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம்.